திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பம் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல நம்ம அரிசி பருப்பை ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அழகுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த படியால் அளக்கிறேன். இதில் வந்து ஒரு படி புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் நான் போடுவேன். ஆப்பத்துக்கு மட்டும் சாப்பாட்டு அரிசி தான் போடுவேன். இட்லி அரிசி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி தான், இடிசல் அரிசி. நான் அதையே போட்டுப்பேன், எப்போவுமே இதை தான் போடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி. இப்போ ஒரு டம்ளர் வந்து இதால் ஒரு இது நம்ம புழுங்கல் அரிசி போட்டோன்னா நம்ம 2 டம்ளர் வந்து பச்சரிசி போடணும். இதுதான் அளவு. ஒரு டம்ளர் 2, இதை வந்து 2 டம்ளர் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ வந்து உளுந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை இது நம்ம வந்து உளுந்து ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து 3 டம்ளர் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து இப்போ அரை இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா உளுந்து நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா ஆப்பம் வந்து அப்படியே அடை மாதிரி அடங்கிடும். அப்படியே மாவு நல்லா இருக்காது, பொசன்னு வராது. நம்ம உளுந்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். நான் இது கூட வந்து அதுக்கு பதிலாக நம்ம சாதம், வெந்தயம் இதெல்லாம் வந்து நிறையா சேர்க்க போகிறோம். இப்போ வந்து அரை இது போட்டுக்கிறோம் உளுந்து. இப்போ வந்து வெந்தயம் இதிலே வந்து போட்டுக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து நிறைய போடணும், அப்போ தான் வந்து சாஃப்ட்டு கிடைக்கும் நல்லா உங்களுக்கு. இப்போ இதை வந்து நல்லா ஒரு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி நம்ம ஊற வைக்க போகிறோம். வாங்க கழுவி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கழுவி எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம அரைக்கிறப்ப வீடியோ பார்க்கலாம். பார்த்திங்கனாக்கா அரிசி உளுந்து ஊற வச்சது நல்லாவே ஊறி போச்சு. இப்போ அது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோன்னா இந்த அளவுக்கு சாதம் சேர்த்துக்க போகிறோம். வடித்த சாதம் தான் ஆற வச்சு இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. நம்ம இட்லி மாவுக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி. எந்த அளவுக்கு இதில் வந்து தேங்காயெலாம் நம்ம போட தேவையில்ல. ஒரு சிலர் தேங்காய் போடுவாங்க. நம்ம வந்து அரைச்சி மாவை கரைக்கிறப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வாங்க அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பம் மாவு வந்து ரெடியாக மஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வந்து ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும், புசுன்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம வழிச்சிக்கலாம் மாவை. பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். இப்படி இருந்தால் தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். புளிச்சு வரும்போது கொஞ்சம் நீத்து வர்ற மாதிரி இருக்கும். அதனால் இப்படியே இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு தான் அரைக்கணும். தோசை மாவு பதத்துக்கு அரைக்கக்கூடாது, இட்லி மாவு பதத்துக்கு அரைக்கணும். தோசை மாவு அளவுக்கு நீங்கள் அரைச்சிட்டிங்கனாக்கா தண்ணி அதிகமாகிடுச்சின்னா ஆப்பம் வந்து அப்படியே அடைஞ்சி போயிடும், நல்லாவே இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சோடா உப்பு தான் நான் போடுறேன். ஆப்பத்துக்கு வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தான் இந்த நம்ம சோடா உப்பு போடுறோம். ஒரு சிட்டிகை சோடா உப்பு இதை போட்டுக்கிறோம். கூடவே உப்பு போட்டுக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் நாளைக்கு காலையில் ஆப்பம் சுட போகிறீங்கன்னாக்கா நம்ம வந்து நைட்டுக்கே வந்து அரைச்சி வச்சிடணும். அரைச்சி புளிக்க வச்சாதான் ஆப்பம் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நைட்டுக்கு செய்ய போகிறீங்கன்னாக்கா காலையிலே நம்ம வந்து நல்லா அரைச்சி புளிக்க வச்சிடணும். நல்லா எந்த அளவுக்கு மாவு புளிக்குதோ அந்த அளவுக்கு ஆப்பம் வந்து சூப்பராக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டில் தான் செய்வோம். அதனால் நான் காலையில் மாவு அரைச்சி கரைச்சி வைக்கிறேன். நம்ம நைட்டுக்கு ஆப்பம் சுடும்போது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அழகாக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும் மாவு. இப்போ வந்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கிறோம். மேலே பொங்கி வந்திருக்கிறத நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் அரைச்சி பால் வடிகட்டிட்டு சர்க்கரை, ஏலக்காய், உப்பு எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ ஆப்பம் ஊற்றினா சாப்பிட வேண்டியது தான். வாங்க எப்படி ஆப்பம் ஊற்றுறதுன்னு காட்டலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பக்கடாயை வச்சுட்டேன். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் தான் வைக்கணும், வேகமாக வைக்கக்கூடாது. வேகமாக வச்சிங்கன்னா புசுன்னு வர்றப்ப வெந்து வராது. நல்லா அடியில் தீஞ்சிரும், மேலே வேகமாக இருக்கும்.
வந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கிட்டோம். இதை அப்படியே லேசாக அப்படியே இப்படி ஆட்டி விடணும். இப்படி ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா நடுவில் வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே குழியாக நின்றுடும். நின்றுட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்குவோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். ஆனால் சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நல்லா வெந்துருச்சு, பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே எடுக்கிறப்ப பாருங்கள் அழகாக இப்படி வானலில் ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். இப்படி வந்து இங்கே பாருங்கள், இப்படி பிரித்து பார்த்தோன்னா அப்படியே பொலன்னு இருக்குது பாருங்கள். நல்லா புசு புசுன்னு உள்ள இப்படி இருக்கணும் ஆப்பம். நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இதுதான் ஆப்பம். இதில் தேங்காய் பாலை எடுத்து இப்போ வந்து தேங்காய் பாலை இதில் எடுத்து ஊற்ற போகிறோம். தேங்காய் பாலை எடுத்து ஊற்றினோடனே நல்லா ஊறிடும். அப்படியே நல்லா ஊறினோடனே இது பாருங்கள் நல்லா அப்படியே சாஃப்டாகவும் இருக்குது. எவ்வளோ பிசுன்னு இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இப்படி புஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதுதான் சாஃப்ட்னஸ். அந்த சாதம் போட்டு அரைக்கணும். நம்ம வந்து அளவு அதே மாதிரி 1 பங்கு புழுங்கல் அரிசினா 2 பங்கு பச்சரிசி போட்டு அரைக்கணும். நான் சொன்ன அளவில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.